திண்டுக்கல் தொகுதி, திண்டுக்கல்ல மெயின் தொகுதி. சென்ற முறை பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் என்றாலே அதிமுகல பிரபலமான ஒரு பேர் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லிட்டு அவர் புனைப்பெயரா வச்சுட்டு இருக்காரு. 90,545 வாக்குகள் பெற்று 46.8% கிட்டத்தட்ட 47% பெற்றிருந்தாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த என் பாண்டியன்ற நபரும் ரொம்ப டஃப் கொடுத்திருக்காரு. 72,848 வாக்குகள். ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் பெல்ட்ல இந்த ஒரு மெயின் தொகுதியில திண்டுக்கல் மாவட்டத்துல இந்த ஒரு பர்டிகுலர் தொகுதியில மட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்க்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. 72,000 வாக்கு என்பது மிகப்பெரிய நம்பர். கிட்டத்தட்ட 34% பெற்றிருக்காங்க. இந்த முறை அந்த இதே தொகுதியில யார் நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்க்கு கொடுக்கப்படாமல் திமுகவை சேர்ந்த செந்தில்குமார் நபர் போட்டிடுறாரு. அதிமுக அப்கோர்ஸ் இவர் திண்டுக்கல் சீனிவாசன் தான் போட்டிடுவாரு. தாவைக்காவை சேர்ந்த ஜி நசீர் ராஜான்ற நபரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முத்தரசின்ற சகோதரியை போட்டிடுறாங்க. இவங்க எல்லாருக்கும் டஃபா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல செந்தில்குமார் என்பவரை விட திண்டுக்கல் சீனிவாசன் சாலிடா வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக நன்றாக தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்கிறோம்.